ஒரு சமயம் அசோகர் பேரரசர் தனது அமைச்சர்களோடு சென்று கொண்டிருந்தார். எதிரே ஒரு சந்நியாசி ஞானி வந்து கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பாராத விதமாக பேரரசர் அசோகர் அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். இதனை பார்த்த அமைச்சர்கள் முகம் சுளித்தார்கள். அரண்மனைக்கு வந்ததும் அரசரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய பேரரசர், உங்களுடைய தலை ஒரு சந்நியாசியின் முனிவருடைய காலில் விழலாமா? அது சற்றும் சரியானது அல்ல என்று அமைச்சர் கூறினார். அமைச்சரின் இந்த கேள்விக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் புன்முறுவல் பூத்தார். சில நாட்களுக்கு பிறகு அரசர் அமைச்சரை அழைத்து, எனக்கு ஒரு காரியம் செய்வீரா? ஒரு ஆட்டின் தலை, ஒரு புள்ளியின் தலை, ஒரு மனிதனின் தலை எனக்கு உடனடியாக வேண்டும் என்றதும் சற்று தயங்கினாலும் அரசன் கட்டளையல்லவா கொண்டு வந்தார். அரசன் இப்பொழுது அமைச்சரை பார்த்து சொன்னார், இதை மார்க்கெட்டிற்கு எடுத்து சென்று விற்று வாருங்கள் என அமைச்சர் இந்த 3 தலைகளையும் கடைவீதிக்கு எடுத்து சென்றார். சென்ற வேகத்தில் ஆட்டின் தலை விலை போனது. புலியின் தலை வீட்டில் அலங்காரத்திற்கென்று சற்று நேரத்திற்கு பிறகு விலை போனது. இப்போது இருப்பதோ மனிதனின் தலை. மனிதனின் தலையை சீண்டுவார் யாருமில்லை. அரசனிடம் திரும்பி வந்தார். அரசே, 2 தலைகளை விற்று விலை போகிவிட்டது. ஆனால் மனித தலை மட்டும் இன்னும் விலை போகவில்லை. யாரும் வாங்க முன் வர மாட்டீர்கள், என்ன செய்வது? அரசன் சொன்னான், கவலைப்படாதே, இது விலையில்லாமல் இலவசமாக எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லும், யாராவது எடுத்து செல்வார்கள் என்றார். அமைச்சர் அப்படியே செய்தார். இது விலையில்லை, நீங்கள் யார் வேணுமானால் எடுத்து செல்லலாம் என்று சொன்னபொழுதும் கூட அதை சீண்டுவார் இல்லை. திரும்பி அரசனிடம் வந்து நடந்ததை சொன்னார். இப்பொழுது அரசர் சொன்னார், உயிரோடு இருக்கின்ற வரைதான் இந்த தலைக்கு மதிப்பு. மதிப்பு இருக்கின்ற போதே தலையால் பெரிய மனிதர்களின் திருவடிகளில் பணிந்து புனிதத்தை பெற்றுக்கொள்வோம். மதிப்பு இருக்கும் வரையில் தலையால் பெரிய மனிதர்களின் திருவடியை பணிந்து புனிதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிட்டார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீராக் ஞான நூல் 3ஆம் அதிகாரம் 18 வாசிக்கின்றோம், நீ எவ்வளவுக்கு பெரியவனாய் இருக்கின்றாயோ அவ்வளவுக்கு பணிந்து நட. நீ எவ்வளவுக்கு பெரியவனாய் இருக்கின்றாயோ அவ்வளவுக்கு பணிந்து நட. இன்னும் ஒரு நிகழ்வு, இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம், அவர் பல சாதனைகள் புரிந்திருந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் இடம்பெறுவதற்கான நிகழ்வு, அவர் ஒவ்வொரு பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் உரையாடுவது. அப்படித்தான் ஒரு சமயம் ஒரு பள்ளியில் உரையாடி கொண்டிருந்தார். அங்கிருந்த சிறுவன் ஒருவன் அவரை பார்த்து கேட்டான், ஏன் நீங்கள் முடிவெட்டி கொள்வதற்கு கடைக்கு சலூன் ஷாப்புக்கு செல்வதில்லையா என்றான். அரங்கம் அமைதியானது. அந்த பள்ளியின் நிர்வாகி வேர்த்து விறுவிறுத்து போனார். இந்த பையனுடைய கேள்வி அப்படி இருந்ததால் இந்த கேள்வி கேட்டதும்
அப்துல் கலாம் சிரித்தார். நன்றாக சிரித்துவிட்டு அந்த சிறுவனை அழைத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டு இப்படி சொன்னார்: உன் தலைமுடி வயலில் வளர்ந்து நிற்கின்ற கதிர் போல் உயர்ந்திருக்கிறது. என் தலைமுடியோ வயலில் விளைந்து வரப்பில் சாய்ந்திருக்கின்ற நெல்மணி போல் இருக்கிறது. எனவே மனிதர்கள் வளருகின்ற பொழுது நெற்பயிர்களைப் போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும். வளர்ந்த பிறகு என்னுடைய தலைமுடியைப் போல் பணிவோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். உயர்ந்த மனிதர்கள், பணியுள்ள மனிதர்கள் எல்லாரும் மேன்மையானவர்களே. பணியுள்ள மனிதர்கள் எல்லாரும் மேன்மையானவர்களே. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், இன்னும் ஒரு சிறிய உதாரணம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் தோல்வியே கண்டவர். அவருக்கு ஒரு கடிதம் வந்தது ஒரு பெண்மணியிடமிருந்து. உன் முகம் டொக்கு விழுந்த முகம், உன் மூக்கு சப்பை மூக்கு, உன்னுடைய முகத்தோற்றம் பெண்களுக்கு பிடிக்காது, அதனால்தான் உனக்கு யாரும் வாக்களிப்பதில்லை. எனவே நீர் இப்படி செய்தால் என்று சொல்லி நீ உன் முகத்தில் தாடி வைத்துக்கொள், அது உன் முகத்திற்கு எடுப்பாயிருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அதே பாணியை பின்பற்றி தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆபிரகாம் லிங்கன். தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அந்த பெண்ணை தேடி சென்றார். அவளுக்கு நன்றி சொன்னார். உன்னுடைய வார்த்தையில் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தது. எல்லோரும் இந்த என்னுடைய முகத்தோற்றத்தை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று குறிப்பிட்டார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேருமே எப்படிப்பட்டவர்கள்? பேரரசர் ஒருவர், அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒருவர், இந்தியாவின் ஜனாதிபதி ஒருவர். இவரிடம் வெளிப்பட்டது என்ன? இன்றும் மாமனிதர்களாக, போற்றுதற்குரியவர்களாக, மதிப்புக்குரியவர்களாக இவர்களை மாற்றியது என்ன என்று பார்த்தோம் என்றால், அவரிடம் வெளிப்பட்ட பணிவு, தாட்சி. அவரிடம் வெளிப்பட்ட பணிவு, தாட்சி. இதே சிந்தனையை இன்றைய இறைவார்த்தைக்குள் வருவோம். இன்றைய இறைவார்த்தையில் இடம்பெறுகின்ற திருமுழுக்கு யோவான் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கின்றார். நான் அவருடைய மிதியடி வார அழுக்க எனக்கு தகுதியில்லை, ஆனால் இவர் யார்? மக்கள் மத்தியில் சிறந்த நன்மதி பெற்றிருந்தவர். எல்லோரும் அவரிடம் வருகின்றார்கள். நீர்தான் மெஸ்ஸியாவோ என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் அவர் சொல்லுகின்ற பதில் நான் அல்ல, நான் அது அல்ல என்று தாட்சியோடு சொன்னதோடு மட்டுமல்லாமல், எனக்கு பின் ஒரு வருகிறார், அவருடைய மிதியடி வாரி அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாட்சி நிறைந்த நிலையில் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை பற்றி சொல்வார், பெண்களுள் பிறந்தவர்களுள் ஸ்நாபக அருளப்பரை விட மேலானவர்கள் யாரும் இல்லை. பெண்களுள் பிறந்தவர்களுள் ஸ்நாபக அருளப்பரை விட மேலானவர்கள் யாரும் இல்லை. காரணம், அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு பணிவு, அவரிடம் வெளிப்பட்ட தாட்சி. இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் இடம்பெறுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும் அவர் கடவுளுடைய மகன் என்று. எல்லோரும் சென்று திருமுழுக்கு பெறுகிறார்கள். அவர்கள் மனிதர்கள், பாவம் செய்தவர்கள், தேவைதான், மனமாற வேண்டும். ஆனால் இவரும் சென்று திருமுழுக்கு பெறுகின்றார். ஒரு சாதாரண மனிதரிடத்தில், திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு மனிதரிடத்தில் சென்று திருமுழுக்கு பெறுகின்றார். எவ்வளோ பெரிய தாட்சி! நான் கடவுள் தானே, நானே அவரிடம் சென்று திருமுழுக்கு பெற வேண்டும், எனக்கு திருமுழுக்கு தேவையில்லை. இல்லை, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போலவே வாழ்ந்தார். நம் எல்லாருக்கும் சிறந்தது ஒரு முன்மாதிரியாக
கடவுளுடைய திருமகனாக இருந்த போதிலும் நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக பணிவை, தாட்சி என்னும் மேலான சிந்தனையை தன்னுடைய வார்த்தையால் அல்ல செயலால் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் என்ன சொல்வோம்? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் போய் அவங்க கையில் செலவு வாங்கணுமா, நான் போய் அவங்ககிட்ட நிற்கணுமா, நான் போய் அவங்க வீட்டில் கேட்கணுமா என்பது தான் நம்முடைய இயல்பு. இல்லை, ஆண்டவர் பாருங்கள், நம் எல்லாருக்கும் சிறந்த உதாரணம். அவரே முன் செல்கின்றார், திருமுழுக்கு பெறுகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய திருவடியை நாடி வந்திருக்கின்றோம். எதை பெற்று செல்ல வந்திருக்கிறோம்? நாம் எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும், நம் எல்லாரும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும், நம் எல்லாரும் நம்முடைய எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லாருடைய விருப்பமும். நம் எல்லாரும் உயர்ந்து நிற்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், போற்றப்பட வேண்டும், அனைத்து ஆசைகள் நிரப்பப்பட வேண்டும். நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, பணிவு, தாட்சி. நம் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் நாம் தாட்சி என்ற புண்ணியத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அது நம்மை மாட்சியுற செய்யும். ஒருவர் தன்னைத்தானே தாழ்த்துகின்ற பொழுது உயர்த்தப்படுவார். நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர் பெற வேண்டும் என்றால் தாட்சி நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். மாட்சி நிச்சயமாக நமக்கு உரித்தாக்கும். அதற்கு சிறந்த உதாரணம்தான் நம் அன்னை கன்னிமரியாள் லூர்து அன்னை. இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஒரு அடிமையாக, தன்னை முற்றிலுமாக இறைவனுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றவள மரியாவாக இருப்பதை பார்க்கின்றோம். விளைவு, கடவுளின் தாயாகினாள். இந்நாள் வரை எல்லா தலைமுறையும் போற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். இறைவனின் தனிப்பெரும் கொடையாக ஏராளமான அருள்வரங்களை பெற்றுத்தருகின்ற அன்னையாக இருக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த அன்னையிடமிருந்து எதை பெற்று செல்ல வந்திருக்கின்றோம்? இந்த ஆண்டு முழுவதுமாக அன்னையே, உம்மை போல் தாட்சியோடு, உம்மை போல் பணிவோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு அழுத்தாரும் என்று மன்றாடுவோம். ஸ்நாபக அல்லப்பறை போன்று பணிவோடு, எல்லாவற்றுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று தாட்சியோடு பணிவோடு இந்த வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். நாம் எப்பொழுதெல்லாம் தாட்சியாக இருக்கின்றோமோ, எப்போதெல்லாம் பணிவோடு இருக்கின்றோமோ, அப்போதெல்லாம் இறைவனுடைய அருளும் ஆசீராலும் நிரப்பப்பட்ட மக்களாக இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை எங்கு வெளிப்படுத்துவது? நம் குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற நிலையில் ஒருவர் மற்றவருக்கு தாட்சியோடும் பணிவோடும் கீழ்ப்படிதல் உள்ள நிலையிலும் வாழ்ந்து நம் குடும்பம் இறைவனின் மாட்சியால் மேன்மையடைய அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.